ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபைர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் வருடத்தில் அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா கும்பராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது. கும்பராசில அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம் மற்றும் புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்துல பிறந்த நேயர்களுக்கும் இந்த 2025இல் அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்க போகுது, என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. அதாவது கும்பராசினியர்களுக்கு பிறக்கக்கூடிய 2025இல் பார்க்கும் பொழுது மிகவும் அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சனியை ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த 2025இல் நீங்க பொருளாதாரத்தில் வளர்ச்சியை அதிகமாக காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல தெய்வ வழிபாட்டில் உங்களுக்கு நாட்டம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும். தள்ளி வைத்திருந்த காரியங்களை செய்ய தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமையலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு பெற்றோருடன் இணக்கமான உறவு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே போல கும்பராசினியர்களுடைய குடும்பத்தில் பார்க்கும் பொழுது பிறக்கக்கூடிய 2025இல் என்ன மாதிரி ஒரு சூழல்ல இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தெளிவான எண்ணங்களால் குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கண்டிப்பா உயரலாம். பெரியவர்களின் தொடர்பு உண்டாகி உங்கள் வாழ்க்கை தரம் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உயரலாம். நெடு நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த உடல் உபாதைகளிலிருந்து இந்த காலகட்டத்தில் நீங்க விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதே போல கும்பராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய 2025இல் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி வரலாம். லாபகரமான முதலீடுகளை செய்து உபரி வருமானம் நிரந்தரமாக வர வழிவகுத்துக் கொள்வீர்கள். மறைமுக கலைகளான ஆழ்மன தியானம் போன்றவற்றை சுயமாக கற்று தேர்ந்து அடுத்தவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு அமையலாம். சகோதர சகோதரிகளின் குறைகளை பெரிதுபடுத்த மாட்டீர்கள். அதே போல பாத்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு ஏமாற்றியவர்களை இந்த காலகட்டத்தில் நீங்க மன்னித்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு அமையலாம். கும்பராசி நேயர்களுடைய ஆரோக்கியம் இந்த 2025இல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரோக்கியத்தில் நல்ல மாறுதல்கள் இந்த ஆண்டில் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாம். மருத்துவ மாத்திரைகளுக்கான செலவினங்கள் இந்த வருடத்தில் கண்டிப்பா உங்களுக்கு குறைவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இதிலிருந்து பாத்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம். அதே போல கும்பராசி நேயர்களுடைய பொருளாதார வாழ்க்கையை இந்த 2025இல் பார்க்கும் பொழுது தனாதிபதி குரு சஞ்சாரத்தால் உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்க வாழ்க்கையில அப்படி என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இதனால குறையலாம். அடுத்தவரின் உதவி பேச்சு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த வீட்டு வேலைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க. பொருளாதார ரீதியாக கும்பராசி நேயர்களுக்கு எந்தவித கஷ்டமும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு பிறக்கக்கூடிய 2025இல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவை உறுதுணையாக கொண்டு உங்களுடைய பெரும்பாலான விருப்பங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைவேற்றிக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். சக பணியாளர்களின் பொறாமை பார்வை உங்களை துரத்தி கொண்டே இருக்கலாம். இதனால இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் கவனமாக செயல்படணும். உங்களுடைய அன்றாட பணிகளில் சிறு குறை நேராமல் மிகுந்த அக்கறை செலுத்தி வருவது மிக உங்களுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கும்பராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். உங்களுடைய பொருளாதார நிலையில் பற்றாக்குறை நேர இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. சிக்கன நடவடிக்கைகளின் மூலம் ஓரளவு சேமிப்பில் கவனம் செலுத்துவது கும்பராசினியர்களுக்கு பிறக்கக்கூடிய 2025 உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். அடுத்ததாக கும்பராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2025இல் பார்த்தீங்கன்னா கடன் விஷயத்தில் நீங்க கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வியாபாரத்துல எந்தவித குறையுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க இந்த காலகட்டத்தில் செயல்படுறதுனால மன நிறைவா உங்களுக்கு இருக்கலாம். வியாபாரம் லாபகரமாக நடைபெற்று வருமானம் உங்களுக்கு கண்டிப்பா அதிகரிக்கும்.
நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று வியாபாரத்திலும் வளர்ச்சியை காண்பது உங்களுக்கு அவசியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அவர்களை திருப்தி அடைய செய்ய வகையில நீங்க தரமான பொருட்களை கொள்முதல் செய்து வைப்பது உங்களுடைய வியாபாரத்தை பெருக்க உதவும் அப்படின்னு சொல்லலாங்க. எந்த அளவுக்கு நீங்க நேர்மையா தரமான பொருட்களை உபயோகப்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தை நீங்க செயல்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானமும் வரலாம். அதே போல வியாபாரமும் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையிலும் செல்லலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க நேர்மையா நடந்து கொள்றதுனால உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு எந்தவித குறையுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். கும்பராசினியர்களுடைய தொழில் வளர்ச்சியும் வருமானமும் சீராக இருந்து வரும் என்றாலும் செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் கடன் வாங்கக்கூடிய அவசியம் ஏற்படாமல் நீங்க இந்த காலகட்டத்தில் தவிர்க்கலாம். ஒழுங்காக திட்டமிட்டு முறைப்படி செயல்படுத்துவதன் மூலம் தொழிலில் படிப்படியாக முன்னேற்ற போக்கை நீங்க காணலாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வியாபாரத்துல கும்பராசினியர்கள் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நீங்க கண்டிப்பா ஒரு முன்னேற்றமான பாதையில செல்லலாங்க. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி வியாபாரம் செய்ய நீங்க ஆரம்பித்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு பண ரீதியான கஷ்டங்கள் இதனால குறையலாம். அதே போல அடுத்ததாக பாத்தீங்கன்னா கும்பராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த 2025 பார்க்கும் பொழுது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தள்ளிப்போய் வந்த திருமணம் திடீரென்று முடிவாகி திருமண வாய்ப்பை சிலர் பெறுவதற்கான ஒரு அமைப்பும் இருக்கிறது. அதாவது கும்பராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுடைய திருமண வாழ்க்கையில இதுவரை பாத்தீங்கன்னா தடங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஆனா பிறக்கக்கூடிய 2025 உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் விலகி நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்க வாழ்க்கைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பாத்தீங்கன்னா உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க கவனமாக இருந்து வருவது உங்களுக்கு நல்லதுங்க. கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வதன் மூலம் குடும்பத்தில் சில சங்கடங்களை நீங்க தவிர்க்கலாம். அதே போல கும்ப ராசியில குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த தம்பதி இப்போது சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகலாம். கும்பராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பிறக்கக்கூடிய 2025 பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில சோதனைகள் நேர இடம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் சோதனைகள் வரும் என்றாலும் நீங்கள் உறுதுணையாக மனதுடன் இருந்து பொறுமை காத்து வருவதன் மூலம் தலைமையின் பேர் அன்பையும் நன்மதிப்பையும் இந்த காலகட்டத்தில் பெறலாங்க. மனதை அழைப்பாய விட்டு மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கக்கூடிய நிலை தடுமாறுவது எதிர்காலத்தில் துன்பம் தரும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடப்பது உங்களுக்கு அவசியம். உங்களுக்கு தரப்பட்டுள்ள பணிகளை திறமையாக நிறைவேற்றுவதிலே உங்களுடைய நோக்கமெல்லாம் இருந்ததுன்னா அதுல எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா கும்பராசியில இருக்கக்கூடிய கலைத்துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடைத்தகராறுகள் போன்றவர்களின் ஒத்துழைப்பை எதிர்பாராமல் நீங்கள் நேரடியாக முயற்சி செய்து வருவதன் மூலம் புதிய வாய்ப்புகள் சிலவற்றை நீங்க பெற்று மகிழலாம். பின்னணி இசை கலைஞர்கள், பாடலாசிரியர்கள், நடன கலைஞர்கள் இந்த மாதிரி இருக்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் தேடி வரலாங்க. வெளியூர் பயணங்களை அடிக்கடி மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையலாம். சக கலைஞர்களிடம் சுமூகமாக நடந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கலாம். வண்டி வாகன வசதிகள் சிலருக்கு அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பயிற்சி பெற்று வரும் கலைஞர்களுக்கு அரங்கேற்றத்தை நடத்தி மகிழ சில மாதங்கள் பொறுத்திருக்க வேண்டியது உங்களுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லலாம். கும்ப ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சித்தால் கல்வியில் நாளுக்கு நாள் நல்ல முன்னேற்றம் பெறலாங்க. இதனால மாணவர்கள் நல்ல மதிப்பெண் இந்த காலகட்டத்தில் பெறலாங்க. அதே போல மாணவர்கள் சுற்றுலா பயணம் எங்காவது நீங்க செஞ்சீங்கன்னா குளங்களில் குளிர்ப்பதை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கலாம். அடுத்ததாக கும்ப ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை மனதார தரிசித்து வணங்கி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கலாம். இதனால உங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முடிந்த அளவுக்கு கும்பராசினியர்கள் இந்த பரிகாரத்தை நீங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு ராசி பலன் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.